ஹாய்ங்க. இது வியாழக்கிழமை விலாகுங்க. வியாழக்கிழமை எடுத்த வீடியோ. வெயில் பயங்கரமாக இருக்குதுங்க கேரளாவில். இந்த வெயிலுக்கு எப்போவுமே தலை குளிச்சுக்குவேன் நான். அதனால் நம்ம வெயில் காலத்தில் முடிஞ்ச வரைக்கும் ஷாம்பெல்லாம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி வெந்தயம்லாம் யூஸ் பண்ணலைங்க. உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட உடம்பு ஷாம்புமெல்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுறது கூட இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாங்க. இந்த மாதிரி வெந்தயம் வச்சு குளிச்சாச்சு. மதியம் ஆயிடுச்சு. சரி கொஞ்சம் பயங்கர வெயிலாக இருக்குனால கொஞ்சம் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு வேலையை ஆரம்பிக்கலான்ட்டு சமையல் வேலை எல்லாம் முடிச்சிட்டேங்க. முடிச்சுட்டு தான் குளிச்சுட்டு வந்தேன். சாமி கும்பிடணும். ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்ற வேலையை ஆரம்பிச்சாச்சுங்க. நான் பங்குனி மாதம் வந்ததுலேருந்து கந்த சஷ்டி கவசம் படிச்சிட்ருக்குறேன். காலையிலையும் சாயங்காலம் கந்த சஷ்டி கவசம் சாமி கும்பிட்டுட்டு சாமி கும்பிட்றப்ப ஏதாச்சும் வச்சு படித்து சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்குதுங்க எனக்கு. அது டேட்ஸு, நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸ் ஏதாவது. இன்றைக்கி பழம் இருந்துச்சு. பழம் வச்சு சாமி கும்பிட்டுருக்குறேங்க. கந்த சஷ்டி கவசம் முடிச்சாச்சு. வியாழக்கிழமை அன்னைக்கு சாய்பாபா டிவோட்டி நான். அதனால் சாய்பாபாவுக்கும் ஆரத்தி பாட்டெலாம் பாடிட்டு இருந்தேங்க. சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. சமையல் வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். மட்டரியாக இருக்கிறனால சாப்பாடு மட்டும் வச்சுட்டாங்க. அது கஞ்சி மட்டும் வடிக்கணும். அந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். கஞ்சி வடிக்கிறது ரொம்ப சிரமம். அதனால் குக்கரோடு இந்த மாதிரி எடுத்து மாற்றி வச்சிட்டோம். அந்த கஞ்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. தலைக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னுக்கெல்லாமே ரொம்ப நல்லது கஞ்சி. சமையல் வேலை எல்லாம் முடிச்சிட்டேங்க. கொஞ்சம் பசியாயிடுச்சு. பருப்பு, கீரை, கேரட்டு, பச்சைப்பயிறு ஸ்ப்ரவுட்ஸு, பீக்கங்காய் பொரியலுங்க, தக்காளி ரசம், தயிர் சாப்பிட்டுட்டு அப்படியே துணி கொண்டுட்டு மேலே போய் துவைக்கலான்ட்டு போயிட்டாங்க. காய வைக்கிறதுக்கு வந்தாச்சு. இதான் வியூ. மேலேருந்து வியூ இப்படித்தாங்க இருக்கும். துணியெல்லாம் நான் டெய்லி என்னால் துணி மட்டும் துவைக்காமல் இருக்க முடியாது. டெய்லியும் துவைச்சிடுவேன். வாஷிங் மிஷினில் போடுறது இல்லைங்க. கல் தான் துவைச்சிட்ருக்குறேன். முந்தின நாள் போட்ட துணியெல்லாம் எடுத்துகிட்டு இது நமக்கு ஒரு எக்ஸசைஸ் ஆச்சுங்க. மிஷின்லாம் துவைக்காம முடிஞ்ச வரைக்கும் கல்லில் துவைச்சிக்கலாம். அப்படியே மேலே வந்தால் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்குங்க. அப்படியே ஃபுல்லாக வியூ தான். மேலே வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இதே இங்கே தாங்க நான் உட்காந்துக்குவேன். என்னோடய பிளேஸ் இதுதான். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக வந்து எப்போவுமே இங்கே வந்து உட்காந்துட்டு அது வீடியோ வாய்ஸ் கொடுக்கறதுலேருந்து வீடியோ எல்லாமே எடிட்டிங்லேருந்து இங்கே உட்காந்துக்குவேன். நான் ஃப்ரீயாக கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இங்கே நல்லாயிருக்கும். குருவி, காக்கா சவுண்டு இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே இப்படி உட்காந்துட்ருப்பேங்க. எப்போவுமே நான் இங்கே அதிகமாக இங்கே தான் இருப்பேன். என்னோடய பிளேஸ் இதுதான். அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிட்டு உட்காந்துருப்பேங்க.